நாங்கள் இருந்தது கிராம பகுதி. அப்போ எங்கள் அம்மா அப்பா ஊழியத்துக்கு போகணுன்னா 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து கிராமங்கள் போய் ஊழியம் செஞ்சுட்டு ரைட்டு 10-11 மணிக்கு வருவாங்க. அவங்க ஆமாம் டெய்லி ஊழியத்துக்கு போவாங்க. அப்போ எங்கள் ஊரில் கரை ஓரமாக நிறைய தென்னை மரங்கள் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த தென்னை மரத்தில் ஏறி மேலே இருந்து கீழே விழுந்துட்டேன். அந்த அந்த விலா எலும்புகள்லாம் உடைஞ்சிருச்சு. உங்களுடைய ரிப்ஸ் மொத்தமாக உடைஞ்சிருச்சு. அப்போ உடனே அது என்னன்னா ரொம்ப மோசமான நிலை. மறித்தாலும் மறிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது என் காதுகளில் அதை வாங்கிட்டு இருக்கேன். படுத்துக்கிட்டு மூச்சு தர டாக்ஸியில் கொண்டு வரும்போது என் தகப்பனார் என்னை பார்த்து, இந்த வாழ்வை இயேசுவுக்கு ஒப்பு கொடு, உயிரை கொடுத்தா உயிர் போகிற வரைக்கும் ஊழியம் செய்யறேன்னு சொல்லு, ஏழைகளுக்கு உதவி செய்வேன்னு சொல்லு அப்படின்னு எங்க அப்பா அன்னைக்கு சொன்னாங்க. ஒரு வேவர்டான ஒரு லைஃப்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிகவரி ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கும். நீங்க அந்த என்கவுண்டர் மூமெண்ட் ஆன பிறகு ஆண்டவர் உங்களை எப்படி கட்டி வளர்த்து எழுப்பினாரு? என்னுடைய அப்பாவுடைய குணத்தை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அன்பு நிமித்தம் எதையும் செய்யக்கூடாது. எங்க அம்மா கொஞ்சம் டக்குன்னு சொல்லுவாங்க, ஜெபிக்காம இருந்தா கச்சர் அவ்வளவுதான் அப்படி சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா I want to ask you a question about church. அந்த கம்யூனிட்டி கூட இன்வால்வ்டாக இருக்கிறதுடைய அதோடைய எஃபெக்ட்ஸ், அதோடைய பெனிஃபிட்ஸ் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி க்ரோ ஆச்சா இல்லை இருந்ததும் போயிருச்சா? If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. Now back to the video. Why do you choose to follow or serve God? நீங்கள் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறதுக்கும் அவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கும் என்ன காரணம்? அதாவது ஒரே ஒரு காரணம்தான். நம்ம எல்லாருக்குமே இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் நம்ம சொல்லிட முடியாது. நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அவருடைய விலையேற பெற்ற அன்பு. அப்புறம் இந்த உலகத்திலே அவரை போல வேறு ஒருவரே இல்லையே. அவருக்காக அவர் நமக்காக அவருடைய முழு ஜீவனையும் கொடுத்தாரு. அதனால் அந்த இயேசுவுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை. ஓகே, அந்த அன்பை நீங்கள் எப்படி முதல்ல என்கவுண்டர் பண்ணீங்க? நீங்கள் பிறந்ததுலேருந்தே நீங்கள் ஒரு சபையில் வளர்ந்து வந்தீங்களா, இல்லை வீட்டில் கிறிஸ்தவ குடும்பத்தினால அதனால அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை நீங்கள் ரொம்ப வேவர்டாக இருந்து ரிபெல்லஸாக இருந்து அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய என்கவுண்டர் மூமெண்ட் வச்சு கொண்டு வந்தாரா? எப்படி? அதாவது ஆண்டவருடைய சந்திப்பு என்று ஒரு நாள் எனக்கு இருந்தது. ஓகே, நான் ஒரு போதகருடைய பையனாக இருந்தேன். ஓகே, ஸோ பிறந்ததுலேருந்தே சர்ச்சில் தான் வளர்ந்தீங்க. எங்கள் தாத்தா போதகராக இருந்தாங்க. ஓகே, எங்கள் அப்பா போதகராக இருந்தாங்க. அதனால் போதகராக இருந்ததுனால நான் நல்லவனாக இருந்தேன்னு சொல்ல முடியல. ஓகே, சொல்லுவாங்க இல்லையா, அந்த சவுலை எல்லா அதிகாரங்களையும் தாண்டி அங்கே பிசாசு அவனை அழுக்கழிச்சுதான். அது மாதிரி என்னதான் இருந்தாலும் சில சூழ்நிலைகளை தாண்டி சில நேரங்களில் நமக்கு சில சம்பவங்கள் நடக்குது. எப்படின்னா தேவனை விட்டு சில நேரங்களில் தூரமாக போகும்போது அப்பா அம்மா ஜெபித்து இருந்தாலும் என்னோட வாழ்க்கை ஆண்டவர் விட்டு தூரமாக ரொம்ப போயிடுச்சு. அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு பயங்கரமான ஒரு மேலிருந்து ரொம்ப தூரத்துலேருந்து கீழே விழுந்துட்டு ஒரு மரத்தில். ஓகே, இது எந்த வயசில் ஆகுது அங்கிள் உங்களுக்கு? இது ஒரு 18, ஓகே, 18 இயர்ஸ், 17 வயது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சர்ச்சில் 3 ஜெனரேஷன்ஸாக பாஸ்டர்ஸ் ஊழியம் செய்கிறாங்க. அந்த ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க. ஆனால் 18 இயர்ஸில் தான் நீங்கள் ஆண்டவருக்கு கமிட் பண்ணுறீங்களா உங்களுடைய வாழ்க்கையை? அதை 17 வயசில். இந்த 17 அந்த கமிட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி இருந்துச்சு? அதாவது நம்ம எப்போதுமே பிறந்ததுலேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வீட்டில் நம்மளை மிரட்டினா கண்டிப்பாக நம்ம கேட்டுக்குவோம். அது எல்லாருக்கும் உள்ள ஒரு இயல்பு. ஆனால் இந்த 6th ஸ்டாண்டர்ட் போகும்போது நம்முடைய பழக்க வழக்கம் எல்லாம் மாறும். அப்போ நான் 7th போகும்போதே என் வாழ்க்கை மாறிடுச்சு. அதனால் என் வாழ்க்கையில் நான் தேவையில்லாத நண்பர்கள், உலக பிரகாரமான நண்பர்கள், இவங்களோட சுற்றி வாழ்க்கையை வீணாக செலவழிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
அப்போ அவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஓகேயா இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி சேர்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அதாவது அந்த வயது கொஞ்சம் சிறு வயதாக இருந்ததுனால கொஞ்சம் அடங்கி இருந்துட்டேன். அதான் உண்மை. ஓகே ஓகே. சொல்லுங்கள் அங்கிள், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ரொம்ப கிராமத்தில் இருந்ததுனால சிறு வயதாக இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வீட்டு இத்தனை மணிக்கு உள்ளே வந்துடணும், இத்தனை மணிக்கு போகணும், இப்படிலாம் இருக்கணும், சர்ச்சுக்கு வரணும், ஆராதிக்கணும்னு சொல்லும்போது நான் கேட்டுக்கிட்டேன். ஆனால் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையை நான் நண்பர்களோடு செலவிட ஆரம்பித்துட்டேன். வளர வளர அப்பா அம்மா பேச்சை கேட்குற ஒரு எண்ணம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அந்த மாதிரி ஆச்சு அங்கிள்? உண்மையாக சொல்லப்போனால் உலக சந்தோஷம். ஓகே. உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் ஓகே. உலக மகிழ்ச்சி. என்ன என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உட்காந்து தானே பேசுகிறேன், ஓகே. இது என்ன என்னை அஃபெக்ட் பண்ண போகுது? ஜஸ்ட் நேரம் தானே செலவு பண்ணுறேன், நான் தான் சர்ச்சுக்கு போயிடுறேன்ல கரெக்டாக, மற்ற நாட்கள் நான் எப்படி இருந்தேன்னு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படி போய் பழகி தான் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போனது. ஸோ யூஸ்வலாக நாங்கள் யங் பீப்புள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்ககிட்டேருந்து மட்டும் இல்லை, நிறைய பெரியவங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்ககிட்ட கேட்கும் போதும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னென்னா வீட்டில் அந்த அட்டென்ஷனோ அந்த அன்பும் கிடைக்காததுனால வெளியே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் கிளாஸ்லேயோ இல்லை ஸ்கூலில் எங்கேயாவது போய் கொஞ்சம் யாராவது அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசினாலோ இல்லை கொஞ்சம் கம்பேஷனட்டாக இருந்தாலும் வீட்டில் எல்லாரும் என்னை இருக்கிறாங்க, இவங்க தான் என்னை நேசிக்கிறாங்கன்ற மாதிரி மைண்ட் செட் ஆகி அதுக்கப்புறமா தான் வீட்டில் பேச்சு கேட்காம போய் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து அந்த நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. எனக்கு என்ன, நான் இப்படி போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன்னா என்கிட்ட எப்படியாவது வார்த்தையை வாங்கணும்னு பார்க்குறீங்க. உண்மைதான். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ஊழியத்தில் ரொம்ப கரிசனையாக இருப்பாங்க. ஓகே. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணான், பேழையை கட்டினான். ஆனால் ஒன்று, அவன் குடும்பம் முழுசும் பேழைக்குள்ளே வந்துருச்சு. எங்களுடைய வாழ்க்கை எப்படின்னா, நாங்கள் இருந்தது கிராம பகுதி. அப்போ எங்கள் அம்மா அப்பா ஊழியத்துக்கு போகணுன்னா 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து கிராமங்கள் போய் ஊழியம் செஞ்சுட்டு நைட்டு 10-11 மணிக்கு வருவாங்க. இந்த 11 மணி வரைக்கும் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து அவங்க ஆமாம் டெய்லி ஊழியத்துக்கு போவாங்க. ஓகே. டெய்லி ராத்திரி தான் வருவாங்க. டெய்லி, அதாவது வாரத்தில் குறைஞ்சது 3-4 நாட்கள் அப்படி ஆகிடும். சில நேரங்களில் இப்படி இருக்கிற சூழ்நிலை இருக்கும்போது அப்போது அன்னைக்கு ரொம்ப ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுங்கிற பாரத்தோடு கூட அவங்க போயிட்டே இருந்தாங்க. அவர்கள் இது மாதிரி ஊழியங்களுக்கு போகிற நேரங்களில் நமக்கு ஊர் சுற்றுறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருந்துச்சு. இதுதான் உண்மை. அப்புறம் அவங்க ரொம்ப நாள் கழித்து தான், ஐயோ நம்ம பிள்ளைய இப்படி விட்டுட்டோமே, இப்படி சூழ்நிலை ஆயிடுச்சே அப்படின்ன பிறகு தான் என் தாயுடைய கண்ணீரும் ஜெபமும் என் தகப்பனுடைய கண்ணீரும் ஜெபமும் என்னை ஒரு நாள் தொட்டுச்சு. Awesome. ஸோ அவங்க ஆப்சண்ட்டாக நிறைய இருந்தது, ஊழியத்தினால ஆப்சண்ட்டாக இருந்ததுனால நீங்கள் அந்த டைமில் தான் இந்த மாதிரி நிறைய இன்டெலிஜென்சஸில், பட் அவங்களுடைய ஜபங்க திரும்ப நீங்கள் பார்த்தீங்களா அங்கிள்? நீங்கள் இந்த மாதிரி விலகி போயிட்டு இருக்கும்போது அவங்க உங்களுக்கு ஜெபிக்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நீங்கள் லிட்டரலாக பார்த்தீங்களா இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வளர்ந்த பிறகு ரியலைஸ் பண்ணீங்களா? என்னுடைய தாய் ஒரு காரியம் செய்வாங்க. ஓகே. என்னுடைய அம்மாட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அதிகாலையில் அவங்க அதிக பாரத்தோடு ஜெபிப்பாங்க. கிறிஸ்தவ சமுதாயத்தில் இப்போ நாம் இழந்திருக்கிற அதிகமாய், அதாவது 100% இருந்த அந்த காலை ஜபங்கள் இப்போது 80% இழந்திருக்கிறோம். உண்மையாக சொல்லப்போனால் எப்பேற்பட்ட பெற்றோருடைய பிள்ளைகள் எப்படி கற்று போயிட்டாலும் அவர்கள் ஒருவேளை ஜெபிக்கிற குடும்பமாக இருந்தால் அவங்க நல்லா வந்துடுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப உறுதியான காரியம். ஆனால் ஒரு டெஸ்ட் பண்ணி ஆமாம், நிச்சயம். அதாவது ஆனால் எனக்கு என்னென்ன விஷயம்னா, காலையில் 5 மணிக்கு எங்கள் அம்மா எழுந்திரிச்சுவாங்க, 4 மணிக்கு எழுந்திரிச்சுவாங்க. அப்போ எழுந்திரிச்சு என்ன செய்வாங்க, எங்களெல்லாம் ஜபத்தில் எழுப்புவாங்க. ஆனால் நான் வழி மாறி போன பிறகு என் தாய் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் மெதுவாக என் பக்கத்தில் வந்து உட்காந்து என்னுடைய தலையில் கை வச்சோம். அம்மா இப்படி செய்வாங்க, எங்கள் அப்பா வேறு மாதிரி, எப்பா துரை ஏசப்பா ஒன்று அதிகமாக நேசிக்கிறாங்கப்பா அப்படின்னு அன்பால் என் இருதயத்தை உடைச்சாங்க. எங்கள் அம்மாவுடைய ஜபம், எங்கள் அப்பாவுடைய அன்பு, இது ரெண்டும் என்னை திரும்ப ஊழித்து கொண்டு வந்துச்சு.
ஓகே. நீங்க அந்த மாரி நெறைய தப்பான விஷயங்கள் பண்ண போம்போது, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்க சொன்னீங்க, அன்பால உங்களுடைய இதயத்த உடைச்சாங்கன்ட்டு. உங்கள கண்டிக்கலையா? அப்புட்னா நெறைய ஏன்னா யூசுவலா வந்து நம்ம வீட்லலாம் தப்பு பண்ணோம்னா, முதல்ல வர்றதே வந்து எல்லாரும் டிக்டேட்டர் மாரி ஆயிருவாங்க கொஞ்சம். அடிச்சு பெரட்டி, இது அதட்டி அந்த மாரி பண்றது. ஆனா நீங்க சொன்னத கேட்டா, அவங்க எடுத்த அப்ரோச் டிஃப்ரெண்ட்டா இருந்த மாரி இருந்துச்சு. இல்ல, ஆக்சுவலி எங்க அப்பா வந்து நாங்க வாழ்ந்த இடத்துல ரொம்ப சாட்சியா இருந்தவங்க. ஓகே. என்னுடைய தகப்பனார் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா பேசக்கூடியவங்க. ஓகே. அப்படின்னா நானு மரணம் தருவாயில இருக்கும்போது, ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில இருக்கிற நேரத்தில எங்க அப்பா ஒரு உணர்வுபூர்வமா சொன்னாங்க அன்பா, "தம்பி, நான் இறந்துருவேன்ப்பா, என்னை காப்பாத்துங்கன்னு" சொல்லி நான் அழுதேன். அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, "பயப்படாத, ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்யி. உயிர குடுத்தா, உயிர் போற வரைக்கும் உங்க ஊழியத்த செய்வேன்னு சொல்லு." இப்ப மற்ற பெற்றோர்கள் சொன்ன, "நீ செஞ்சதுக்கு அனுபவிக்கிற. என்ன செய்றது? ஜெபம் பண்ணு, ஏதாவது பண்ணு." அப்படி சொல்லுவாங்க. ஆனா என் தகப்பனார் உண்மையான அந்த உணர்வுபூர்வமான அன்பின் வார்த்தைகள் அந்த நேரம் என்னை புடமிட்டது. உண்மையா சொல்லப்போனா, இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மை கண்டிக்கிறவராகவே இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்களேன். நிச்சயமா அவர்கிட்டயே வந்திருக்க மாட்டோம். ஒரு பக்கம் அந்த கண்டிப்புக்குள்ள அவருடைய பூரணமான அன்பு அது ஒழிந்திருக்கு. அதனால தான் நம்ம கண்டிக்கிறாருங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டோம். ஸோ தட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஓகே. டாக் அபவுட் தட் மூமெண்ட். நீங்கள் சொன்னீங்க அந்த 17 வயசில் வந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய உயிரை திரும்ப உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப கமிட் பண்ணீங்கன்ட்டு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவம் தான் நினைக்கிறேன். அதுதானே? ஆமாம், ஆமாம். ஓகே. அந்த மூமெண்ட்டை பற்றி கொஞ்சம் பேசுங்க. ஆக்சுவலி நான் தான் சொன்னேன் இல்லையா, அம்மா அப்பா பேச்சை கேட்காம போயிட்டேன்னு. அப்போ எங்கள் ஊரில் ரொம்ப அந்த ஊரை தாண்டி ஒரு பெரிய அந்த கரை ஓரமாக நிறைய தென்னை மரங்கள் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த தென்னை மரத்தில் ஏறி மேலே இருந்து கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்த உடனே ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் என்னென்னா, ஏற்கனவே கூட நம்ம டெலிவிஷனில் அதை பகிர்ந்துருக்கிறேன். விழுந்தோடனே அந்த அந்த விலா எலும்புகள்லாம் உடைஞ்சிருச்சு. ஓகே. உங்களுடைய ரிப்ஸ் மொத்தமும் உடைஞ்சிருச்சு. அப்போ உடைஞ்சோடனே அது என்னன்னா ரொம்ப மோசமான நிலைமை. அப்போ மொத்தமானு சொல்ல முடியாது, அங்கங்கே பின்னாடி முன்னாடி அப்படி. அப்போ என்னென்னா அந்த காலங்களில் நான் சொல்கிறது, சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பெருசாக செல்ஃபோன் அப்படிலாம் இன்னும் கைக்கு வரல. வந்தது, ஆனால் பெரிய அளவில் ரீச் ஆகலை. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் உடனே ஃபோன் பண்ணி ஒரு டாக்ஸி வர சொல்ல அப்படிலாம் இல்லை. எங்கள் ஊரில் ஒரு மாட்டு வண்டி இருந்துச்சு. அதில் வக்கீலை பரப்பி அதுக்கு மேலே போர்வை பெட்ஷீட்டை விரித்து அதில் என்னை படுக்க வச்சு கொண்டு போகிறாங்க. போகிற வழியில் இன்னும் உடஞ்சிருக்குமே. இல்லை, ஆக்சுவலி அன்னைக்கு அது ஜனங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு அந்த அந்த இடத்துக்கு அப்படி என்னை கொண்டு போகும்போது என்ன நடந்தது அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது டாக்டர் செக் பண்ணிட்டு அவரால் ஒன்றுமே புரியல. அப்போ தான் டாக்டர் சொன்னார், ரொம்ப மூச்சு திணறுது. அப்போது எங்கள் ஊரில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு, டாக்டர் மரித்தாலும் மறிக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது என் காதுகளில் அதை வாங்கிட்டு இருக்கேன். படுத்துக்கிட்டு மூச்சு திணறிச்சு. அப்போ தான் திரும்ப என்னை டாக்ஸியில் கொண்டு வரும்போது என் தகப்பனார் என்னை பார்த்து அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை தான், பயப்படாத, இந்த வாழ்வை இயேசுவுக்கு ஒப்பு கொடு. உயிரை கொடுத்தா உயிர் போகிற வரைக்கும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லு, ஏழைகளுக்கு உதவி செய்வேன்னு சொல்லு அப்படின்னு எங்கள் அப்பா அன்றைக்கி சொன்னாங்க. அந்த ஜீவன் அன்று சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் என் வாழ்க்கையை உண்மையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் அன்றைக்கி என் ஜீவனை திரும்ப பண்ணினார். இன்றைக்கி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, உயிரோடு இருக்கிறேன். ஓகே. 17 இயர்ஸில் உங்களுக்கு இந்த சம்பவம் ஆகி நீங்கள் ஆண்டவருக்கு கமிட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி ஒரு வேவர்டான ஒரு லைஃப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவருடைய என்கவுண்டர் ஆகி
அதுக்கப்புறம் ஒரு ரிகவரி ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து நம்மளை கட்டி நம்மளை டிசிப்ளின் பண்ணி கொஞ்சம் வளர்க்குறது. ஸோ அந்த அது வளர்த்து அதுக்கப்புறமா நீங்கள் ஐ திங்க் யூ காட் இன்டு மினிஸ்ட்ரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பில்டிங் ஸ்டேஜ் நீங்கள் அந்த என்கவுண்டர் மூமெண்ட் ஆன பிறகு ஆண்டவர் உங்களை எப்படி வந்து கட்டி வளர்த்து எழுப்பினார், அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. அதாவது முதலாவது மறுபடியும் சொல்கிறேன், நான் இயேசுவை வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தோன்னே என் தாயும் தகப்பனும் ரொம்ப என்னை அதிகமாக நேசித்தாங்க. நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். சில நேரங்களில் நாம் தவறு அதிகமாக செய்யும்போது தகப்பன் தாயுடைய அவருடைய அன்பிலிருந்து தூரமாக போயிடுறோம். ஆனால் உண்மையே நாம் நல்லவர்களாக வாழும்போது தகப்பன் தாய்க்கு நம்முடைய செய்கையினால் சந்தோஷத்தை கொண்டு வரும்போது நிச்சயமாக சொல்கிறேன், அவங்க அன்பை நம்ம நிச்சயமாக பூரணமாக வாங்க முடியும். இதை நம்ம எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். நம்மளால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நீங்கள் என்னை நேசிச்சிங்களா, என்னை பார்த்தீங்களா, அப்போ நிச்சயமாக கண்டிப்பு என்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதே சமயத்தில் அதிகமான அன்பும் அவசியமாக இருக்குது. ஸோ அந்த பில்டிங் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அங்கிள்? நீங்கள் மினிஸ்ட்ரிக்கு அதாவது சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த அன்பு கிடைத்த பிறகு என்னுடைய தகப்பனார் தாயார் ஜெபிக்கும் போது அதிகாலையில் எழுந்து அவளோட மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எதை விட்டேனோ அதை மறுபடியும் தொடர ஆரம்பித்தேன். அப்புறம் உடனே அடுத்த சில மாதங்களில் என்னை உடனே பைபிள் காலேஜுக்கு அனுப்பிட்டாங்க. ஓகே. அப்புறம் நான் எந்த வயசில் பைபிள் காலேஜுக்கு போகிறீங்க? 19. ஓகே. ஒரே ஒரு குட்டி கொஷின் என்னென்னா, நீங்கள் அந்த காலை ஜெபத்துக்கு முதல்ல எழுந்துட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்துக்காமல் போயிட்டீங்கன்னு சொன்னீங்க. அந்த எழுந்துக்காமல் இருக்கிற அந்த டைமில் உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்களா எழுந்துக்கிறதுக்கு? அதான் நான் எங்களுடைய அப்பாவுடைய குணத்தை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அன்பு நிமித்தம் எதையும் செய்யக்கூடியவங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் டக்குன்னு சொல்லுவாங்க, இப்படி ஜெபிக்காமல் இருந்த கர்த்தர் அவ்வளோதான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா, டேய் தம்பி, உனக்காக ஆண்டவர் காத்துட்ருக்காரு, எலும்புப்பா, துரை எப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்னிடத்துல கடினமாக நடந்து கொள்ளலாம். ஆனால் இன்று என் தகப்பனார் மரித்து 10 வருடங்கள் ஆயிடுச்சு. அவர் அன்போடு கூப்பிட்ட சத்தம் இன்னும் என் காதை விட்டு மாறலை. இன்றைக்கும் அதை நினைக்கும் போது என் கண்களில் கண்ணீர் வருகிறது. அது என்னுடைய உள்ளத்தை உடைச்சு போடும். ஆண்டவருடைய அன்பை உங்கள் அப்பா கிட்ட பார்த்தீங்களா? உறுதியா அது அந்த விபத்தாக இருக்கிற நேரத்துலையும் பார்த்தேன், ஊழியத்து வந்த போது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மெட்ராஸ் ரயில்வே ஸ்டேஷனில் சென்ட்ரலில் உட்காந்துருக்கேன். சிஐடிஎஸ் போகிறேன் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்காக இட்டார்சியில். நான் உள்ளே உட்காந்து அழுகிறேன்ப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை அனுப்புகிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் நின்று ஒரு உணர்வுபூர்வமான ஒரு காரியத்தை செய்தாங்க. டேய் ஏப்பா அழுகிற, அழக்கூடாது அப்படின்னு அவங்க பேகை திறந்து அவங்க உள்ளே வச்சுருந்த பைபிள் எடுத்து, இதை படி, நீ இதை படிச்சின்னா நீ ஞானி ஆகிடுவேன்னு சொல்லி எங்கள் அப்பா அன்றைக்கி பைபிளில் சொன்ன அந்த உணர்வுபூர்வமான வார்த்தை என்னை தொட்டுச்சு. உண்மையை சொல்கிறேன், நான் மறுபடியும் ஜெபத்தை தொடர்ந்தது மட்டுமில்லை, இந்த வேதத்தை தொடருவதற்கும் இந்த தகப்பனார் தாயார் ரொம்ப அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. அதே மாதிரி அப்பா ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. ஆமாம். ஸோ டாக் அபவுட் தேட். நீங்கள் எப்படி அந்த மூமெண்ட்டில் வளர்ந்து எப்போ நீங்கள் ஆண்டவருக்கு மினிஸ்ட்ரி கமிட் பண்ணீங்க? அதான் அன்றைக்கி, அதாவது நமக்கு அந்த விபத்து நேரிட்ட அந்த நேரம் சுகமாய் வந்தோடனே முதல்ல நான் சொன்ன வார்த்தை, இந்த ராஜாதி ராஜாவுக்காக ஊழியம் செய்ய போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் என் வாழ்க்கையை உசுரை கொடுத்தா உயிர் போகிற வரைக்கும் ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டேனே, அதனால் அந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு அப்படியே அப்புறம் ஜபம், அப்புறம் வேதம், அப்புறம் எங்கள் அப்பா அம்மா கூட சர்ச்சுக்கு போவேன், வருவேன், எங்கள் விசுவாசிகளோடு. அதுக்கு பிறகு தான் மிங்கிளே ஆக ஆரம்பித்தேன். ஓகே. அது வரைக்கும் நீங்கள் மிங்கிள் ஆகாமல்? அதாவது இடைப்பட்ட காலங்கள். ஓகே. கொஞ்ச காலங்கள் நாங்கள் இருந்தோம், ஒரு 3-4 வருஷங்கள் இடைப்பட்ட காலங்கள். நான் அந்த அந்த உறவுகளை இழந்தது போல் இருந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிராஜுவலாக மினிஸ்ட்ரியிலேருந்து இப்போ நம்ம சபையில் ஒரு 350 மெம்பர்ஸ் ஒரு சர்வீஸ்க்கு அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஸோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ அ கொஸ்டின் அபவுட் சர்ச்.
உங்களுடைய அந்த ஃபார்மேஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க நம்ம உருவாக்கப்படுகிற அந்த டைமில் யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பைபிள் காலேஜில் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர்கிட்ட இருந்து அவங்களுக்கு கூட இருந்து அவங்க கூட வேலை செய்யும் போது ஆல்ரெடி நீங்கள் பாஸ்டருடைய பையனா எல்லா வேலையும் பண்ணுவோம், எல்லாம் சர்ச்சில் ரொம்ப இன்வால்வ்டாக இருப்போம். ஆனால் சர்ச்சில் நம்ம பிலீவர்ஸ் கூட அந்த கம்யூனிட்டி கூட இன்வால்வ்டாக இருக்கிறதுடைய அதோடைய எஃபெக்ட்ஸ், அதோடைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் என்ன பார்த்தீங்க? அதாவது நீங்கள் கேட்குறது வந்து சபையின் சபை ஜனங்கள் ஜனங்களோட இன்வால்வ்டாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அவங்களோட ரிமூவ்டாக இருந்தேன், நீங்கள் வந்து அவங்க கூட மிங்கல் ஆகலைன்ட்டு. நீங்கள் மிங்கல் ஆக ஆரம்பித்த பிறகு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி க்ரோ ஆச்சா இல்லை வந்து இருந்ததும் போயிடுச்சா? உண்மையாக சொல்லப்போனால் திரும்ப சபைக்குள் வந்தபோது உண்மையாகவே என் ஜனங்களுடைய அன்பு கிடைக்க ஆரம்பித்தது. அதாவது உலகத்தில் வாழும்போது உலகத்தில் செய்கிறவங்க எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸுகள் என்ன பண்ணுவானுங்கன்னா தேவையில்லாத பேசுவாங்க, உலக பிரகாரமான காரியத்தை செய்வாங்க, பாவத்தை குறித்து லகுவாக பேசுவாங்க. ஆனால் திருச்சபைக்கு வரும்பொழுது முதல்ல அந்த ஜனங்களுடைய ஐக்கியம் கிடைச்சது. முதல்ல இவைகள் நிறுத்தப்பட்டது, அவைகள் கிடைத்தது. அதுக்கு பிற்பாடு அவர்களுடைய அன்பும் கிடைச்சது. அதுக்கு பிறகு தான் அப்படி மிங்கிளாகி சபைக்குள்ளே பழக ஆண்டவர் உதவி செய்தார். ஓகே, அது உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட இன்னும் கிட்ட நெருங்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? அப்படி அவங்க கூட சேர்ந்ததுனால அடிக்கடி இப்போது மற்ற நேரங்களில் உடனே இப்போ அடுத்தது உடனே வேறு ஜெபம், ஊழியம், கிராம ஊழியம் இப்படிலாம் செயல்பட ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, அப்பா அம்மா என்னை உடனடியாக ஊழியத்தில் ஓகே பிள்ளை ஆண்டவர்கிட்ட வந்ததே போதுமானதாக இருந்துச்சு. ஏன்னா நான் ரசிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் உடனே பைபிள் காலேஜ் போயிட்டேன். ஓகே. அதனால் அந்த 6 மாதங்கள் எனக்கு ரொம்ப அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் ரொம்ப உதவியாக இருந்துச்சு.